எங்கள் வீட்டிலலாம் நான் வந்து உங்களுக்கே தெரியும், நான் வந்து ஒரு ஒரு சின்ன வயசுலேருந்து 2017 ஒரு எம்எஸ்ஆன் யூடியூப் சேனல் வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு ₹1 கூட இல்லை என்கிட்ட. நான் வந்து ₹1 கூட இல்லாமல் ஒரு விஷயமா பில்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். அது எப்படி ஒரு செகண்டில் வந்து நான் காசை ஏமாற்றி நான் வந்து இது பண்ணிட்டேன்னு சொல்ல முடியும் உங்களால்? எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. நான் எப்படி காசை ஏமாத்தினேன்? யாரை ஏமாத்தேனா? இதெல்லாம் நீங்கள் நியூஸ் சேனல் போட மாட்டீங்களா? இப்போ நான் ஒரு பொண்ணாக இருக்கணும், நான் வந்து அழுகணும், நான் அழுதனா நீங்கள் நியூஸ் சேனல்லாம் போடுவீங்க கரெக்டாக? அது வந்து அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து எல்லா நியூஸ் சேனலுக்கும் அழுதுருக்கா போல இருக்குது. மலையாளத்தில் போடுறாங்க, தெலுங்குல போடுறாங்க, கன்னடத்தில் போடுறாங்க. உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனையாக இருந்துச்சுன்னா நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அது வந்து ஒரு கம்ப்ளைண்டே இல்லைன்னு எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நான் தான் டிஃபர்மேஷன் கேஸ் கொடுக்க போகிறேன். இப்போ நான் அட்வொகேட்டை பேசுக்கப்புறம் வந்து அவங்க டிஃபர்மேஷன் கேஸ் கொடுக்கலாம், இப்படி சம்மந்தமே ஒரு விஷயத்துக்கு கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. நீங்கள் ஜியோ ஹாட்ஸ்டார் தப்பாக பேசியிருக்கீங்க, குளோபல் மேஜர்ஸ் தப்பாக பேசியிருக்கீங்க, எல்லாத்தையுமே வாங்கிட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு நான் ஃபால்ஸ் ஹோப் தந்தேன்னு சொல்கிறீங்க. எப்படிங்க ஹோப்? இது ஒருத்தங்க நீங்கள் நடிக்க வரீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த கதை சொல்ல முடியும். நீங்கள் ஆல்வேஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சீரிஸ். அந்த சீரிஸில் பார்த்துருக்கீங்கன்னா அந்த சீரிஸில் வந்து உங்களுக்கு ஈஸியாக போட்டிருக்கீங்க. அந்த சீரிஸில் வந்து அந்த ட்ரையாங்கலில் வந்து நான் சொன்ன அந்த பொண்ணுகிட்ட அந்த மாதிரி ட்ரையாங்கலில் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அந்த பொண்ணு இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துச்சு. நான் ட்ரையாங்கலில் ஒன்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஓகே, இப்போ நம்மளை மாற்ற மாட்டாங்க, ஏன்னா ஷூட் பண்ணிட்டாங்க, இருக்கிற மாற்ற முடியாது. இப்போ நம்ம வந்து நம்ம அவங்களை